ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ டு யோயோ. நம்ம இன்றைக்கி க்ரோக்கோடைல் பார்க்குன்னு ஈசிஆர் நகரில் ரோட்டில் இருந்து ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய க்ரோக்கோடைல்ஸ் உண்டு. வெளியவே சும்மா ஒரு க்ரோக்கோடைல் டஸ்ட்பினும் உண்டு. பாருங்கள், இதான் டாட்டாய்ஸ். பாருங்கள், இது ஒரு டாட்டாய்ஸ். அப்புறம் பாருங்கள், இங்கே நிறைய மண்வெட்டின்னு சொல்லுவாங்களா, அதான் நிறையவே இருந்தது. அப்புறம் அதை அடாப்ட் பண்ணவங்க பேரெல்லாம் இருந்தது அதில். அதே நேரத்தில் என்ன வகையான டாட்டாய்ஸ்லாம் போட்டுருந்தது. அப்புறம் பாருங்கள் உள்ள எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு. நானே முதல்ல பார்த்தப்போ ஒரு வேளை குத்துற டாட்டாய்ஸாக இருக்குமோ, மூக்கு பெருசாக்கி நினச்சேன். அப்புறம் இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி, அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆனால் மேலே இதை பார்த்தா நல்லாவே தெரியும். அடுத்து இவங்க க்ரோக்கோடைல்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் க்ரோக்கோடைல் உங்களுக்கு தெரியுதா? அது ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எங்களுக்கே தெரியல. சரி வாங்க, அடுத்து இங்கே பாம்பெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே எந்தெந்த ஊர்லேருந்து எடுத்த க்ரோக்கோடைல்ஸ்லாம் இருந்தது, மேப் இருந்தது. அப்புறம் பாம்பு மாதிரி கல் நல்லாடி தான். அப்புறமா வெளியவே சும்மா ஜாலிக்காக இந்த மாதிரி ஒரு க்ரோக்கோடைல் போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறமா நம்ம போய் பார்ப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆமை வீடு இந்த மாதிரி ஒன்று இருந்தது. அப்புறம் அதுக்குள்ளே போய் பார்த்தோம். அதுக்குள்ளே போய் பார்த்தப்போ உள்ள இருந்தது க்ரோக்கோடைல்ஸ். சரி வாங்க, இங்கே நிறைய பெரிய பெரிய க்ரோக்கோடைல்ஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணால் பார்க்குறீங்களா? அது நான் எடுக்கும் போது அப்படியே ஆற்றி எடுத்தேன்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ தெரியும். அப்புறம் அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் நல்லா நைஸாக தூங்கின்னு இருக்காரு. சரி, அங்கே அவர் தூங்கின்னு இருக்காரு. நம்ம வேறு யாரும் வராங்களான்னு பார்ப்போம். சரி, அடுத்த க்ரோக்கோடைல்ஸ் இது பாருங்கள். அங்கே ஒரு வாயை வேறு திறந்து வச்சுருக்கு. அது தூக்கத்தில் கொத்தாவி விட்டா கூட நம்ம இந்த அளவுக்கு ஆட மாட்டோம். ஆனால் அது வாயை திறந்து இருக்கு பாருங்க, முழிச்சிக்கினே. அது செத்து கூட போகலாம், அப்படியே முழிச்சிக்கினே வாயை திறக்கு, சும்மா பயங்கரமானது. அப்புறம் எல்லா க்ரோக்கோடைல்ஸ்கிட்டையுமே இந்த மாதிரி போர்டு இருந்து அதை அடாப்ட் பண்ணவங்க பேர் கூட இருந்த அந்த போர்ட்ஸில். அப்புறம் என்ன வகையான க்ரோக்கோடைல்னு இங்கே பாருங்க க்ரோக்கோடைல்ஸ் எல்லாம். அடுத்து இது ஒரு கெமிலியான் வகையான க்ரோக்கோடைல்னு நினைக்கிறேன். அதாவது பிக் சைஸ் கெமிலியான். ஓகேவா, பிக் சைஸ் கெமிலியான்னு சொல்லிடலாம் இதை. அடுத்து இங்கே ஏதோ அது பேர் என்ன, அது பேர் தான் உரும்பு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி போயினது உள்ள ஒரு தீவு மாதிரி இருந்தால் அதில். அப்புறம் நிறைய பேர் க்ரோக்கோடைல் சாப்பாடு போடுறதுனா ஒரு அங்கிள் அவங்க 2 தொட்டி மீன் போட்டாங்க. நான் ஒரு தொட்டியான வீடியோ எடுத்தேன் பாருங்கள். அதை அவங்க தூக்கி போட்ட உடனே பாருங்கள், கிட்ட இருக்காது ஒரு சாரு, சும்மா துமின்னு அடித்து சாப்பிட்டு ஆடுவோம். என்ன பேர்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து பறந்து போச்சு, எங்கே காரணா பாருங்க, வராது பாருங்க. அதையும் அந்த சைடு ஒரு காக்கா வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடுத்து இதான் இருக்கிற முக்கியமானது நட்சத்திரம், அதாவது ஸ்டார்ஸ். இதோட குஞ்சு, இதோட பேர்ட்ஸ், இதை அடாப்ட் பண்ணவங்க பேர் இதையும் போட்டிருந்தது டீடைல்ஸ். அப்புறம் நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருக்கீங்களா? அதுலலாம் இந்த டாய்ஸ் தான் நிறைய வரும். இதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியல. அதே நேரத்தில் இது ஏன் டாய்ஸ்ன்னு பேர் நான் கண்டு பிடிக்கிற மாதிரி வந்துட்டேன். ஒரு வேளை இது மேலே அந்த ஓடல அப்படி ஸ்டாராக இருக்கிறனால தான் இது பேர் டாய்ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். திரும்பியும் இந்த மாடலை இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நிறைய மாடலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. இதெல்லாம் பார்த்தா ஒரு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆமாம். அப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பயங்கரமானது தெரியுதே, அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு க்ரோக்கோடைல். அந்த க்ரோக்கோடைல் பார்த்தீங்க வாலெல்லாம் ஆற்றுது. எங்களுக்கு கூட ஃபஸ்ட்டு பார்த்தப்போ ஏன்னு தெரியும், ஆனால் இப்போ தெரியும். ஒரு ஆமையும் ஒரு க்ரோக்கோடைல் ஒரே பாத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அதே நேரத்தில் இது ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாய். நான் அடுத்த வீடியோவில் பாம்பு பண்ணையை பற்றி தான் போட போகிறேன். சரி, பாய்.